நண்பர்களுக்கு வணக்கம். லக்னத்தில் புதன் இருந்தால், புதன் வித்யாகாரகன், கல்விக்கு சொந்தக்காரன், சங்கீதத்துக்கு சொந்தக்காரன், காவியங்களை படைக்கக்கூடிய அறிவாற்றல் கொண்டவர்கள். இந்த கிரகம் லக்னத்தில் இருந்தால் மாதுளக்காரகன், மாமனை குறிக்கக்கூடியதும் இந்த புதன் தான். இப்போ லக்னத்தில் இருப்பவர்கள் மிகச்சிறந்த கல்விமான்களாக, மிகச்சிறந்த அறிவாளிகளாக, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை பற்றிய முழுமையான அறிவு ஞானம் கொண்டவர்களாக, மிகச்சிறந்த கணிதத்தை அறிந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அப்போது இந்த புதன் யாரோடு சேருகிறாரோ, இந்த தனித்த புதன் மிகச்சிறந்த அறிவாளியை கொடுப்பார். யாரோடு சேருகிறாரோ அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் இவர்களுக்கு வரும். அதாவது புதன் தனித்திருப்பது சிறப்பு. சந்திரனோடு சேரக்கூடாது, செவ்வாயோடும் சேரக்கூடாது. குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். சனியுடைய குணங்கள், சனியோட இணைவு, சனியுடைய பார்வை பெற்றால் இவர்களுடைய அறிவு ரொம்ப நிதானமாக செயல்படும், வேகமாக செயல்பட மாட்டார்கள். இப்போ புதன் இளைஞர்களுக்கு சொந்தக்காரர். இப்போ இளமை அப்படிங்கிறது வேகம். சனியோடு சேர்ந்தால் கொஞ்சம் மெதுவாக செயல்படுவார்கள். இருந்தாலும் தனித்த புதன் சந்திரனின் இணைவு ஒரு மிகப்பெரிய அறிவாளித்தனத்தை கொடுத்து எதிலுமே ஒரு நிலையில்லாத மனதை கொடுப்பார். அடுத்தவர்களுக்கு இவர்களுடைய அறிவு பயன்படும். புதனும் சந்திரனும் இணைந்திருந்தாலும், புதனும் சந்திரனும் பார்த்து கொண்டாலும் இவர்கள் மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக இருப்பார்கள். குருவோடு சேர்ந்து விட்டால் ஆசிரியர் துறையில், கணிதத்துறையில் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. புதன் தனித்திருப்பதும் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதும் மிகப்பெரிய ஐஸ்வர்யங்களை இவர்களுக்கு கொடுக்கும். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு கடனை வைத்து கொண்டே இருந்தால் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.